ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோனியான காமிக்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவள் ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஷாவ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் ஜவுசின் வந்துட்டு திரும்ப வந்துட்டாராம் கண்ட்ரிக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் வந்து பில்டிங்குமே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கா, அவர் உன்னோட பிரதர் தானே, நீ வந்துட்டு என்ன அவர் கூட கூடவே சேர்ந்து இருந்துட்டு இருக்க, எங்களை பற்றி வந்துட்டு ஏதாச்சும் சொல்ல மாட்டியா, அவரை பற்றி ஏதாச்சும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட குழந்தைக்கு நான் தான் அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆசைப்பட்டு பேசும்போது அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அடாப்டட் சிஸ்டர் தான், இவளுக்கு வந்துட்டு அவர் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இவ கனவுல கூட நினச்சி கூட பார்க்க முடியாது அவருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சு பார்த்துட்டு அது கரெக்ட் தான், நான் எப்படி அவரை பற்றி யோசிக்க முடியும், அவரோட வேர்ல்டு வேறு என்னோட வேர்ல்டு வேறுன்னு சொல்லிட்டு எங்கள் வயிற்றுல கையை வச்சுட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டேக்கா. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே பப்புக்கு போயிருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் பிரதர் வந்து திரும்ப கண்ட்ரிக்கு வந்திருக்காராமே, உனக்கு ஒன்று எப்போ பார்த்தாலும் உன்னோட ஃபியான்சை சென் மேலே தான் கண்ணாக இருக்குது, உன் பிரதரை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் போகும்போது அவள் கீழே விழுக போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே ஜவுசின் தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுறான். அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு எங்கள் பிரதர்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். என்னப்பா அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கியா, இதான் உன்னோட அடாப்டட் சிஸ்டர்னு சொன்னதும் ஆனால் அவன் எதுவுமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு பேசலை, இக்னோர் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்ருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் 2 பேரும் சிஸ்டர் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரே, உங்களுக்கு நடுவில் என்ன எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புமே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறா. அங்கே குட்டி பாப்பாவை இருக்கும்போதே அவளுக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஷூவெல்லாம் கழட்ட சொல்லி மெய்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்திருக்கான் ஹான்மே. ஆனால் அங்கே வந்துட்டு வந்ததுமே அங்கே அவன்கிட்ட இதான் உன்னோட அடாப்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொன்னதும் அவன் பார்த்தா கண்டுக்காமல் அங்கே உள்ளே போயிருக்கான். பட் ஹானுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. அவங்க வந்துட்டு அந்த செப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஹீரோயின்ட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அங்கே வந்து பேசியிருக்கான். எல்லாமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீயுமே வந்துட்டு யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் தானே, ஏன்னா நம்ம வந்துட்டு லெவல் என்ன அவங்க லெவல் என்ன, சரிவா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஹாப்பிட்டு அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக அங்கே பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவுமே அங்கே வர்றான். வந்ததுமே நம்ம ஹீரோயினவே அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு, என்னப்பா நீ வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு எந்த ஒரு பொண்ணையுமே பிடிக்காமல் சுற்றிட்டே இருக்க, யார் மாதிரி வந்து உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினை அவங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். எந்த ஒரு பதிலுமே பேசாமல் ஹான் உன் சிஸ்டர் வந்து அவளோட ஃபியான்சை சென்னாவோட தான் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, பட் அவனை பார்த்தா வேறு ஒரு பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு, என்னப்பா நீ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா அவன் மேலே, அவளை பற்றின ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா நீ என்ன என்னோட பிரதரின்ல ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இவனுமே எந்திரிச்சு அங்கே பின்னாடி போக பார்த்ததுமே, ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே பேசலையே, எப்படி பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு சொன்னதோ பியூட்டிஃபுல்லான பொண்ணுன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு நான் அவங்க சிஸ்டர் பேரை சொல்லுவான்னு பார்த்தா என்ன இப்படி உல்ட்டாவாக பேசிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே வாஷ்ரூம் வரும்போது வேறு ஒரு பர்சன் வந்துட்டு அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே ட்ரக் எல்லாமே கொடுத்து மயக்கமாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்த பர்சனை போட்டு அடிச்சு விடுறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக்கு கொடுத்ததில் அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு போதையாயிருது. அந்த பர்சனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோயினை ரூமுக்கு கொண்டு போய் வந்து விட்டதுமே அவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு வந்ததோ, நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்க, நான் யார் நல்லா பாருன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் அவங்க சாரி சொல்லிட்டு உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணால் இப்போ அவர் வந்துட்டு குளிக்க போயிட்டாரு, அவர் வந்துட்டு ரொம்பவே பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன உன்னோட ஃபியான்ஸே ரொம்பவே கேர்ள்ஸோட வந்து பிஸியாக இருக்கானாமே அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் வரலன்னா ஏன்ட்ட நீ அப்ரோச் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் நீ தான் என்னை இப்போ செடியூஸ் பண்ணிகிட்ருக்க, அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் ரிக்ரெட் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு பெரிய ரிச்சாக வந்துட்டு அந்த வீட்டில் இருக்குன்றதுக்காக நீ வந்துட்டு ரிச்சாலாம் ஆயிர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லியா அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் என்னை பற்றி எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறா ஹீரோயின். அப்போ அவங்க அம்மா அங்கே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க கிளம்பி. நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன உன்னோட சிஸ்டரை மீட் பண்ணலையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க
ஹீரோட்ட சொன்னதுமே, "நான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே இவள" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. வேறு ஏதாச்சும் சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா, "நீ வந்துட்டு திரும்ப வந்துட்ட. ஸோ இதுக்கப்புறமே லேட் ஆக்காம நீ வந்துட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதும் அவனுக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எப்படி போகணும் என்னன்னு சொன்னதுமே, நல்லா வந்துட்டு அழகான பொண்ணாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்றத ஹீரோயினை பார்த்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டேமே, "சரி உனக்கு வந்துட்டு எப்படி வந்து சிஸ்டர் இன்லா வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அவங்க வந்துட்டு நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், "எவ்வளோ ஸ்வீட்டாக நீ பேசிகிட்டு இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அம்மா பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே. ஆமாம், அவளோட மவுத் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க. வேகமாக வந்துட்டு ரூமுக்கு போயிடுறா. இவனுமே பின்னாடியே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தா. அதை நீ இப்போ என்ன மறைச்சிட்டு இருக்க, காமின்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து கொடுக்க மாட்டா. மனசில், "ஓ நானும் அவருமே வேறு வேறு வேர்ல்டை சேர்ந்தவங்க, எப்படி வந்துட்டு ஒன்றா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இது ஜஸ்ட் வந்து பிளட் ரிப்போர்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் கதவை நாக் பண்ணுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போனதும், "எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கா? ஆல்ரெடி என் கூட தான் நீ ஸ்லிப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின், "தயவு செஞ்சு நீங்கள் பேசாமல் இருங்கன்னு" சொன்னதுமே அவங்க அம்மா வந்துட்டு, "உனக்கு ஷெனுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படிமா போயிட்டுருக்குன்னு" சொன்னதும், "தான் போயிட்டுருக்கு" அப்படின்றத சொன்னதும், "நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 ஃபேமிலியுமே மேரேஜ் பண்ணிட்டா இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை ஒரு கடமையாகவே நினச்சிட்டு இருக்கா. அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த ஃபேமிலி வந்துட்டு என்னை அடாப்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நான் கைமாறு பண்ணணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சேர்ந்து சுற்றுறான்னு சொல்லி தெரிஞ்சுமே நீ வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், "இதை பற்றி நீங்கள் வந்துட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், நீங்கள் அதை மறந்துட்டு பெருசாக எடுக்காமல் உங்களோட லைஃப்பை வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறான். பிறகு ஆனால் நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டன் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அங்கே வந்தது அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அவன் அப்போ கோவத்தில் அந்த ரிப்போர்ட்டையுமே பார்க்காம போயிடுறான். அங்கே காலில் வந்துட்டு, "உன்னோட பர்த்டே இல்லையா, அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் போட்டதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "என்னோட பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு" சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. அப்போங்க, "எனக்கு இது வந்து வேணாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு" சொன்னதுமே, "எனக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிக்கலைன்னா நீ கீழே கழட்டி போடுன்னு" அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, "நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, உன் சிஸ்டர் ரூம்லேருந்து நீ இப்படி வெளியே வந்தேன்னா ஆளுங்க பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு" சொன்னதும், "அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவே அலுப்பாய் போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் இதே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு வந்து பார்ட்டிக்கு போகிறா, நீயுமே கூட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு கிளம்பு" அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர்றா. அப்போ அந்த ஷென் அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பிட்டு போயிட்டு, "என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்குன்னு" சொல்லி கேட்டதும், அப்போங்க நம்ம ஹீரோயின், "உன்னோட பர்த்டேக்கு என்னோட வாழ்த்துக்கள்" அப்படின்றத சொல்கிறா. "சரி, நான் அன்றைக்கி வந்துட்டு கால் பண்ணனே, நீ காலை வந்துட்டு எடுக்காமல் வேறு ஒரு பொண்ணு எடுத்தாங்க, யார் கூட சேர்ந்து இருந்தேன்னு" சொன்னதும், "நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், உன்னோட டியூட்டி என்ன, உன்னோட ஃபியான்ஸை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது மட்டும் நீ பார்க்கணும், என்னோட விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, உன் தகுதி என்னமோ மறந்துடாத, நீ ஜஸ்ட் அந்த குடும்பத்தோட அடாப்டட் டாட்டர் தான், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய வந்துட்டு வரோன்னு" சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனுங்க பார்த்ததுமே, "வாவ், என்னோட பழைய ஃப்ரெண்டு எனக்கு வந்துட்டு இப்போ விஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டான்ப்பா அப்ராடுக்குன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அவன், "நீ எத்தனை வருஷமாக தான் இப்படி வெர்ஜினாவே சுற்றிட்டு இருக்க போத, ஏதாச்சும் ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ண வேணாமான்னு" சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, "பாரு இவர் இன்னுமே வெர்ஜினான்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கா அவனை. அப்போங்க அவன், "யார் சொன்னது நான் வெஜ்ஜின்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, "என்ன நடந்துட்டுருக்கு, யார் கூட வந்துட்டு இவன் போய் ஸ்லீப் பண்ணா, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இவன் கூட போய் இருக்கிறதுக்குன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டை ஹானையுமே பிடிச்சி அவன் வந்துட்டு, "யார்ப்பா அந்த பொண்ணுன்னு" கேட்டதும் அவனுக்கே அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி, எல்லாருமே சேர்ந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கு, ஐயோ நம்மளோட பேர் எதுவும் சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் பேச வரும்போது கரெக்டாக பார்த்தா அந்த யாவுன்ற பொண்ணு வந்துடுறா. இவங்க கூட தான் சேர்ந்து அங்கே வந்துட்டு ஷென் சுற்றிட்டு இருக்கான் போல். இப்போ என்னப்பா வந்துட்டு நடந்துட்டுருக்கு, ஃபியான்ஸே இருக்கிற இடத்துக்கு மிஸ்ட்ரஸுமே வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. அப்போ அங்கே அந்த ஷென், "இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, பர்த்டேக்காக எதுக்கு வருவாங்க, விஷ் பண்ணுறதுக்காக தான் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோயினர் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹான், "எல்லாருமே சேர்ந்து பாருப்பா, அங்கே வந்துட்டு உன் சிஸ்டர் வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு" சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா, "உள்டாவா, ஒரு லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது.
டென்ட்ட நீ இப்போ வந்துட்டு கிஸ் பண்ணணும். யாரை கிஸ் பண்ண போற அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ண சூஸ் பண்ணி கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ அங்க இருக்க எல்லாருமே இங்க வந்துட்டு மிஸ்ட்ரஸுமே இருக்கா. இதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஃபியான்ஸியுமே இருக்காங்க. யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு அது எப்படி வந்துட்டு யாரையும் சூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்க ஃபியான்ஸிய தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, அங்க அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக போயிட்டு அவன் அந்த யாவ பிடிச்ச அவன் பாட்டு அங்க வந்துட்டு கிஸ் பண்ணதுமே, அங்க இருக்க எல்லாருக்குமே அங்க ரொம்பவே ஷாக்காகி போயிருது. அவங்க ஃப்ரெண்டு என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சரி அவளுக்கு எதுவுமே புரியலை. பட் இவன் வந்துட்டு இதெல்லாம் வேணுக்குனே பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் மேலே இன்னுமே ஓவர் அட்ராக்ட் ஆகணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயின் அங்கே அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இது என்ன அசிங்கம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேன்ஸே இருக்கும்போது வேற ஒருத்தையும் கூட போய் இப்படி எடுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே இவளோட லெவல் என்னன்னு தெரியல, இவள் ஜஸ்ட் வந்து அடாப்டட் கேர்ள் தான், அதுவாஸ் தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டு இருந்தா இவன் வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் பாட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு ஐயோ இங்கே பாருங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு பிடிச்சி ஹீரோயின் தள்ளாதுமே திரும்ப பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத செட்டு பார்க்குறாங்க. ஷென்னுக்கு அவ்வளோதான் அங்கே வந்துட்டு வைரறிய ஆரம்பிச்சிடுது. ஐயோ கடவுளே என் கனவெல்லாம் போச்சு, இவரை போய் இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவ்வளோதான் வந்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அந்த யாவை பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். அங்கே வந்துட்டு நீ விலைக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வேகமாக வந்துட்டு நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க, கிஸ் எதுக்காக அவனை போய் பண்ணேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதும் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்ருக்க, நான் ஸ்லிப் ஆகிட்டேன், அவர் பிடிக்கிற வந்தப்போ தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக தான் இதாகிடுச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே நானுமே ரொம்ப அதிகமாக தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஹீரோ மெசேஜ் பண்ணுறான் நீ கீழே என்னை மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனது கீழே பார்த்தையா அவங்க 2 பேரும் என்ன மாதிரி அசியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா இந்த ஷேன் அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபியான்ஸே இருக்கும்போது நீ அவளை விட்டுட்டு ஏன் பின்னாடி ஏன்பா சுத்திட்டு இருக்கான்னு கேட்டதோ ஏன்னா ஒரு பையன்ட்டு எப்படி நடந்துக்கணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அவன் சொல்றான். சரி ஓகே உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா என்னவான்னு சொன்னதும் ஆக்சுவலாக ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முன்னாடி அவளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு இவ தான் வந்து அவன்கிட்ட அப்ரோச்சே பண்ணி இருந்திருக்கா நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டணுன்றதுக்காக. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினதுமே இவளுக்கு வயிற்றுச்சல் ஆகிட்டு அவளோட ஃபியான்ஸையை நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்ணியிருக்கா. எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோ கேட்டுட்டு நீ வந்துட்டு இப்போ போய் அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணு, உன்னை வந்துட்டு அவன் சீட் பண்ணிட்டு இருக்கான் கண்ணு முன்னாடியே நீ பார்த்துட்டு பேசாமல் இருக்க போறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஓகே இன்னைக்கு நைட் என் கூட சேர்ந்து நைட்டை வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் யோசிக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீ வந்துட்டு கண்டிப்பாக ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே ஓல் லைஃப்மே நல்லாயிருக்கும், இந்த குடும்பத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹீரோயின் அவங்க இத்தனை வருஷமாக வளர்த்துருக்காங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்கிறனாலுமே உங்களுக்கு ஓகேனா எனக்குமே ஓகே அப்படின்றத அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ரீபே நீ பண்ணி ஆகணுன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் பாவங்க வந்து ஒத்துட்ருக்கா. ஹீரோட்ட என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அவனை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நைட் அப்படின்னா என் கூட சேர்ந்து செகண்ட் சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அவன் அவங்க போர்ஸ் பண்ணி ஹீரோயினை வந்துட்டு பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே அங்கே வந்துட்டு பைட் பண்ணி விட்டதும் நீ வந்துட்டு என்கிட்ட ஸ்லீப் பண்ணிட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னத்தோன்னு சொன்னதும் அன்றைக்கி நான் ட்ரக் ஆகிட்டேன், அதுவாசி இப்படி ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போடும்போது அங்கே வந்துட்டு அவன் வந்து இந்த சவுண்டை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு மேலே யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு போகாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் அப்படின்னா ஓகே நான் இப்போவே உங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும், நீ பிரேக்கப் தானே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கிஸ் பண்ண. ஹீரோயினுக்கு அப்போ அங்கே வாமிட்டு வர ஆரம்பிச்சதுமே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ உனக்கு எதுவும் தெரிஞ்சு போயிடுமான்னு சொல்லிட்டு பார்த்ததும் என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ அருவருப்பா இருக்கா, நான் கிஸ் பண்ணதும் நீ வாமிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு என்னப்பா உன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை அன்னைக்கு கூட சேர்ந்து இருந்த பொண்ணு என்ன ஞானா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இதை பற்றி பேசாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட்டாக ஆரம்பிச்சிருது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் அபார்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறா. அவங்க போய் இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கடைசியில் பார்த்தா அந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, அது ஹான் தான். அங்கே அவன் உள்ளே வந்ததுமே அங்கே ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அவளை போய் பார்த்ததும் அவனுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா இந்த பேபி வந்துட்டு நான் நினச்ச மாதிரி அங்கே என்னோடய ஃப்ரெண்டோட தானான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, இதை தெரியாமல் நான் அபார்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இதை எப்படி பண்ண முடியும், நீ அவனுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்மில் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவன் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நான் வந்து கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, டைம் வரும்போது நானே சொல்லிடுறேன்னு சொல்கிறா. அப்போ இல்லை நான் சும்மா தான்ப்பா கிண்டலுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்ன மாதிரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னேன்னு சொன்னதும், இப்படி கிண்டல் பண்ணுற என் வேலை என்கிட்ட வச்சுக்காத, அடுத்து உங்கள் வாய் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த சைல்டை பற்றி அவன்கிட்ட சொல்லணும், அவன் கண்டிப்பாக உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூல்லையுமே வந்துட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டுருக்கு. இந்த விஷயத்தை நான் வந்துட்டு சொல்லலாமா வேணாமா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு மெசேஜ் வருது அந்த வயலின் ரூமுக்கு வர சொல்லி. நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே ஒரு வயலின் இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு சின்ன வயசு விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே ஒரு பெரிய வந்துட்டு வயலின் ப்ளே பண்ணுறவங்க தான். ஸோ இவளுக்குமே அதில் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்து அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, என்னோடய ஃபேமிலி வந்து உன்னை அடாப்ட் பண்ணிக்க போதுமா, இதுக்கப்புறம் நீ இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் என்னோட ஃபியான்ஸே ஆக போகிற, ஸோ வந்துட்டு நீ அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கணும், அவனை எப்படி உன் கைக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தான் நினச்சி அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த யாவ் வந்துடுறா. நீ வந்துட்டு அந்த வீட்டோட அடாப்டட் சைல்டாக இருக்கலாம், பட் வந்துட்டு அவர் என்ன தான் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்காரு, என்ன தான் மேரேஜ்மே பண்ணிக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே அந்த என்னை பற்றி பேசினதுமே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மிஸ்ட்ரஸ் தான், நீ வந்துட்டு எனக்கு ஈக்குவல் கிடையாது, ஸோ வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவளை பற்றி எனக்கு வந்துட்டு தேவை கிடையாது, எனக்கு பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவள் வந்துட்டு அங்கே நம்ம ஷென் வரதை பார்த்துட்டு என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, இங்கே பார்த்தீங்களா இவள் பண்ண வேலையை என்னோட வயலினை வந்துட்டு அவள் கட் பண்ணி விட்டுட்டா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே நான் எதுவும் அப்படி பண்ணலைன்னு சொன்னதும், நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்துட்டு காம்படிஷன் இருக்குது அதில் நான் வின் பண்ணிடுவேன் போராம்பட்டு தானே பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ பிடிச்சவங்க தள்ளும் போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிட்டு நீ உன்னோட ஃபியான்சைக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் இவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் வர சொன்னனாலே ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணாமல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் அந்த வயலினை கட் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கா. அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு அவன் மேலே பொய்யா பழிய போட்டேன்னு சொன்னதும் உனக்கு அவன் மேலே என்னதான் நம்பிக்கை இருக்குது, நீ பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே இவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அவன் கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன கொஞ்சம் கூட ஜெலஸ் ஆகலையா, அப்போ உனக்கு வந்துட்டு யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே உனக்கு யாரை வந்துட்டு பிடிச்சிருந்தா என்ன ஆக போகுது சொல்லு, உனக்கு தான் அவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த அவங்க வந்துட்டு என்னோட வயலின் வந்துட்டு இப்படி உடஞ்சி போச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு நான் ஸ்பெஷலாக எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நான் வந்துட்டு இவளோட பெஸ்ட்டுன்றதை எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸ்கூலில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு லெட்ரு வந்துட்டு கொடுக்குறா. பார்த்தா கேலக்ஸின்ற பேரில் வந்திருக்கு. யார்ப்பா இந்த கேலக்ஸி அப்படின்றத சட்டி கேட்டதுமே எப்பயுமே என்கிட்ட 10 இயர்ஸாக இவர் வந்துட்டு இப்படி தான் வந்து பேசிகிட்டே இருக்கார் லெட்டர் மூலமாக, இப்போ வரைக்கும் நான் ஃபேஸை வந்துட்டு பார்த்ததில்ல, மாஸ்க் தான் போட்டிருப்பாரு, ட்ரூவான ஃபேஸை எப்போ பார்ப்பேன்னு தெரியல, ரொம்பவே டேலண்டான பர்சன், எனக்கு வந்து வயலின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அங்கே வந்துட்டு போட்டிருக்கோமே நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டு இப்போ இந்த இதை நடத்த போகிறதே ஷா ஃபேமிலி தான், ஆனால் காம்படிஷனுக்கு டேட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீ பேசாமல் மாஸ்டர் ஜென்னை வந்து நீ மீட் பண்ணிவிட்டு நீ ஹெல்ப் கேள் அப்படின்ற சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆஃபீஸ்க்கு அங்கே போகிறாங்க. ஹவுசனை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு இப்போ மீட்டிங்கில் இருக்கார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னதுமே ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த லேடியுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே பேச போனதும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரவங்களெல்லாம் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவங்களோட நேம் வந்துட்டு நியான்னு சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான அந்த மீட்டிங்கவே கேன்சல் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். முதலீடிக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு என்ன இவள் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன் அங்கே வந்துட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் பார்க்க வர லெவலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இடித்து தள்ளி விட்டுட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறாங்க.
இப்போ அந்த லேடிங்க ரொம்ப பயந்து போயிட்டதுமே, "நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருப்ப? இது ஆஃபீஸை விட்டு வெளியே போன்னு" சொல்லிட்டு அவளங்க ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருந்தாலுமே, "இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுமே சொல்லிட்டு போனதும், அந்த லேடிங்க அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருது. பிறகு அவங்க ஃப்ரெண்டு, "நீ போய் பேசு" அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, நம்ம ஹீரோயின்ட்ட, "என்ன விஷயமா நீ வந்திருக்கன்னு" சொன்னதும், "இப்படி இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கிறணும், நான் ரிஜிஸ்டர் பண்ண வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு" அப்படின்றத சொன்னதும், "நீ என்ன இப்போ என் முன்னாடி வந்துட்டு பெக் பண்ணிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "ஆமாம் நான் பெக் பண்ணிட்டுருக்கேன்னு" சொன்னதுமே, இங்கே வந்து என் மடியில் உட்காருன்னு சொல்லிட்டு எங்கள் மடியில் வந்துட்டு அங்கே உட்கார வச்சுக்கிறான். என்னமோ நான் வந்துட்டு கிஸ் பண்ணப்போ உனக்கு வாமிட்லாம் வர மாதிரி நீ என்னமோ வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, இப்போ என் முன்னாடி வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம்னு சொன்னதும், அன்னைக்கு ஆல்கஹால் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்த வாசி எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வாமிட் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, "நீ இப்பயுமே வந்துட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு, "பார்த்தீங்கல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லலை, எனக்கு வாமிட்டே வரல பார்த்தீங்களான்னு" சொன்னதும், "இப்படி பண்ணால் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்னு" சொல்லிட்டு அங்கே அவன் திரும்ப நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஷென் வந்ததுமே, அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் கூட உள்ளே இருக்கிறத வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, "நீங்கள் வந்துட்டு போக முடியாது, அவர் முக்கியமான மீட்டிங்கில் இருக்காருன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் விடாமல் அங்கே கிஸ் பண்ணதுமே, ஷென் வந்துட்டு இருக்கான், "பார்த்தா ரொம்ப தப்பாக போயிடும், தயவு செஞ்சு விடுங்க, இது ஆஃபீஸ்" அப்படின்றத சொன்னதும், அன்னைக்கு வந்துட்டு அங்கேயுமே வந்துட்டு என்னை கிஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஆஃபீஸுன்னு சொல்லிட்டுமே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் ஷென்னை தான் நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ரொம்பவே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீங்கள் விடுங்க" அப்படின்றத சொன்னாலுமே அங்கே கேட்காம இருக்கவுமே இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போனால், நம்ம ஹீரோயின் அவன் ஆல்ரெடி உள்ளே ஒளிய வச்சிட்டான் போல். "இப்போ என்ன விஷயமா நீ வந்து பார்க்க வந்திருக்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் வந்துட்டு அவளுக்காக தான் பேச வந்திருக்கேன், நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்காக பண்ண முடியுமா காம்படிஷன்லன்னு" சொன்னதும், "எல்லாமே முறைப்படி தான் நடக்கும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு" சொன்னதுமே அவன் வந்துட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினை இப்போ என் கூட வான் சைட் அவங்க கூட்டிகிட்டு போனதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு, சரி தேங்க்யூன்னு சொன்னதுமே, "நீ வந்துட்டு இப்போ தேங்க்யூ சொல்கிறதுனால வேலை நடக்காது, நைட் இன்னைக்கு எங்கள் ரூமுக்கு நீ வரணும், நான் உனக்கு காம்படிஷனில் ஹெல்ப் பண்ணுவேன்னு" சொல்லிடுறான். அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, "நல்ல வேலைப்பா, நீ வந்துட்டு காம்படிஷனில் கலந்துக்க சான்ஸ் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக வந்து நீ இன்னைக்கு வின் பண்ணணும், அவருக்கு உன் மேலே நல்ல வந்துட்டு அபிப்பிராயம் இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே, இவ்வளோ பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டு ஃபினான்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவ, உனக்கு என்ன வயலின் வந்து ப்ளே பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நீ இப்போ இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நம்ம ஹீரோயின் அதை வந்து காம்படிஷன்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னதும், அந்த 2 ஜால்ராக்களுமே அவளுக்கு அங்கே ஜால்ரா அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அவள் என்னை வந்துட்டு ஷென் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு வந்துட்டு கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்றா. "சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இன்னைக்கு நல்ல டீச் கிடைக்கும்னு" சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், "பசங்க ஃபீல்டில் போய் பார்த்துக்கலாம், நீ ஏன் இப்போ இதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அங்கே அந்த ஜட்ஜை வந்துட்டு இவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ கேட்டதுமே, "நீங்கள் நல்லா வந்து ப்ளே பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பி, எல்லாமே வந்துட்டு ஃபேராக தான் நடக்கும்" அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. பிறகு அங்கே வந்துட்டு வயலின் அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு யாரோட அங்கே வந்துட்டு வயலின் ப்ளேயுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணதுமே அவளோட அந்த வயலின் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவனுமே, "கண்டிப்பாக நீ தான் வந்துட்டு வின் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்கே அவளங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே காம்படிஷனுக்காக கிளம்பி போனால் அவளங்க கதவுல வந்துட்டு வச்சு லாக் பண்ணி விட்டுறாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு, "யார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, தொடங்கன்னு" சொன்னால், பட் இது எல்லாமே அந்த யாவோட வேலை தான். அங்கே அந்த லேடிகிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணியிருக்கா. அவள் அந்த காம்படிஷனுக்கு போனால் வின் பண்ணிட்டா நம்மளுக்கு அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. பட் ஹீரோயின் வரலன்னு சொன்னதுமே, சரி ஓகே அவ்வளோதான் சொல்லிட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சொன்னதுமே, அவங்க ஃப்ரெண்டுக்கு அது எப்படியோ வந்துட்டு வராமல் போவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுங்க தேடுறதுக்காக அவள் கிளம்பணும்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயந்துட்டு வராமல் போயிட்டாளான்னு சொல்லிட்டு. பிறகு வந்துட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே, அந்த வந்துட்டு அங்கே வின் பண்ணதை அறிவித்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த மாஸ்டருமே கூப்பிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு அவார்ட் எல்லாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட் அவளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேடும்போது, நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதுமே, இப்படி அவள் காம்படிஷன்லேயே வந்து கலந்துக்கல, அவள் எங்கன்னே தெரியலன்னு சொன்னதும், அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே தேடிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் பாவம் இன்னுமே அந்த ரூம்லேயே இருந்துட்டுருக்கா. ஃபோனில் வேறு சிக்னல் இல்லையே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாகிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அங்கே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு, "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, காம்படிஷனில் கலந்துக்காமல் ரூமில் உன்னை லாக் பண்ணிவிட்டு எதுக்காக இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்காகி போயிடுது.
காம்படிஷனில் கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இதில் கலந்துக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக ஸ்டேஜுக்கு விடுறா. பட் ஆளுங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிருது. இப்போ நீ வந்துட்டு ப்ளே பண்ண தெரியாமல் தான் இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணியிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே ப்ளே பண்ண தெரியும்னு சொன்னதும், அப்படின்னா போய் ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருந்ததும், சரி ஓகே உன்னை பற்றி தான் தெரியுமே தெரியாது உனக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே அவன் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட இப்படி அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது காம்படிஷன் என்னமோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுமே நம்ம ஹீரோ அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்பீக்கர் வால்யூம் எல்லாத்தையுமே அங்கே கூட்டி வச்சதுமே அங்கே வந்துட்டு அந்த மியூசிக் சவுண்டு எல்லாருக்குமே அங்கே கேட்க ஆரம்பிச்சிருது. அதை கேட்டுட்டு அந்த மாஸ்டர் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இது ரொம்பவே டிஃபிகல்ட்டானது இது யார் இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வேகமாக உள்ளே ஓடிட்டுருக்காங்க. அந்த யாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறு இது அங்கே உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ப்ளேயை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கல்ல எனக்கு வந்துட்டு ப்ளே பண்ண தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த ஷென்னுக்குமே அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த மாஸ்டர் அவள் கையில் இருக்க அந்த அவார்டை பிடுங்கிட்டு போயிட்டு நீதாம்மா உண்மையிலே வின்னர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நீ வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா அப்போ இதெல்லாமே பண்ணது இவ தான் வந்துட்டு என்னை ரூமில் வச்சு அடைச்சி வச்சுட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு இவள் பண்ண வேலைக்கு இவளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஷென்ட் அவள் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறா ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. பட் அந்த ஷென் நான் வந்துட்டு உன்னை லவ்வே பண்ண கிடையாது நான் நீயான தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கடைசியாக அவனுமே கை விரிச்சிடுறான். இப்படி அவங்க ஃப்ரெண்டுமே டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவங்களுக்குமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அவளை யாராச்சும் வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு உண்மையிலே ஜென்க்கு வந்துட்டு உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குப்பா அவர் உன்னை காணோன்னு சொன்னதுமே அப்படி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருந்தாருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் என்ன ஹேட்டில் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுமே ஏன்னாச்சு ஏன் நீ வந்துட்டு எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே தேங்க்யூ சொல்கிறதுனால எதுவும் வேலை நடக்க போகிறது கிடையாது நம்மளோட டீல் என்னன்னு உனக்கு தெரியல ஒழுங்காக நீ நைட்டு ரூமுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஃப்ரெண்டு என்னப்பா அவரோட பிஹேவியர்லாம் என்னமோ மாதிரியா இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதோ என்னாச்சுன்னு சொன்னதும் என்னமோ உன்னை சாப்பிட போகிற மாதிரியே அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோடம்மா கால் பண்ணி இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹீரோயினுமே அங்கே போனதுமே இதான் தன்னோட அடாப்டர் டாட்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவளோட நேம் வந்து ஃபேங் இவ்வளோ தான் நான் ஷாவ்ஷென்க்கு வந்துட்டு பார்த்து வச்சுருக்க பொண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் எந்த ரியாக்டுமே பண்ணலை. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஷென் கூட வந்துட்டு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். பட் அவர் வந்துட்டு வேறு ஒரு லேடி கூட கனெக்ஷனில் இருக்காராமே அவங்க நேம் வந்து யாவாமே அவங்கள தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமேன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஷென் அங்கே வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் வந்துட்டு ரூமர்ஸ் தான் நான் ஞானை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் சொல்கிறான். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அந்த ஆண்டி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் 2 பேத்துக்குமே மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சரி நீ ஷாவுக்கு வந்து கால் பண்ணி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு மீட் பண்ண வர சொல்லுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே கால் பண்ணதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு நைட் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியா நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு வாழ்றான். பட் இப்படி ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு அவளை அங்கே வந்துட்டு முறைச்சிட்ருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. அவளை அங்கே பார்த்துட்டவே முறைச்சிட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் காம்படிஷனில் இப்படி வந்துட்டு கலந்துட்டு வின் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சதுமே அந்த ஆன்ட்டிக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. திரும்ப என்னை வயலின் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு நான் உனக்காக தான் பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஷென்மே எனக்கு அவளுக்குமே கூடி சீக்கிரம் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நானுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ என்ன உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா ஃபேங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பார்க்குறதுக்கு என்ன வேணும் அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவங்க அம்மா உன்னோட வருங்கால ஒய்ஃபை வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பியான்னு சொன்னதும் நீங்கள் இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, அவர் சும்மா தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எதையும் பெருசாக எடுக்கலை. அப்போ அங்கே வயலினை கொண்டு வந்து ப்ளே பண்ண சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்ப வந்துட்டு அவை கோவமாயிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, கொண்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறான். இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் பாருங்கம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அவங்க அம்மா ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஷென்னோங்க நம்ம ஹீரோயின்மே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையிலே ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட அட்டென்ஷன் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணுன்றதுக்காக தான் அவள் பக்கத்தில் நான் க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போனதுமே அங்கே அவ்வளோதான் ஹீரோ அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறான். இப்போ இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டுட்ருக்க, ஏன்னா என்னோட ஃபேன்ஸை தானே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல, நாங்கள் கிஸ் பண்ணுறதுனால என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் என்னோட சிஸ்டர், ஸோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் எப்படி வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும் இவ ஜஸ்ட் அடாப்டட் சிஸ்டர் தான், நீ வந்துட்டு ஓவராக ரூல்ஸ் எல்லாம் போடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அவன் கோவப்படுறான். ஹீரோயின்ட்டாங்க நம்ம ஷேன் என்னப்பா இப்போ வந்துட்டு நம்மளை மேரேஜ் பண்ணுறது கூட அலோவ் பண்ண மாட்டானே, என்ன நடந்துட்டுருக்கு, ரொம்ப பொசசிவாக ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மெசேஜ் பண்ணி அவனோட ரூம்க்கு அங்கே வர சொல்லிட்டு இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு போனதும் எனக்கு தெரியும் நீ வரமாட்டேன் அதனால தான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் நீங்கள் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் நீ இதுக்கப்புறம் நீ என்ன தைரியம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னை வந்துட்டு வர வச்சு நீ அங்கே அந்த மாதிரி வேலை பண்ண வச்சிருப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு கதவு நாக் பண்ணதும் நீ சவுண்டு கொடுத்தேன்னா உனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே இப்போ என்னாச்சு நீ வந்துட்டு என்ன அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அங்கே பைட் பண்ணி வச்சதும் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு அவள் வந்துட்டு சவுண்டு கொடுத்ததுமே என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் உள்ள வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, நம்ம மேரேஜ் பற்றி நாளைக்கு பேசலாம் அப்படின்றத சொன்னதுமே சரி சார் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ அவன்கிட்ட மேரேஜ் பற்றி பேசிக்கலாம்னு சொன்ன அப்படின்னா நீ வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்க, அவனை மேரேஜ் பண்ண போறியா, என்னை வந்துட்டு உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே வந்துட்டு அப்ராடு கிளம்பும் போது நல்லா தண்ணியை போட்டுட்டு அவள் பாட்டு வந்திருக்கா. அவன் அங்கேயுமே முன்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன வந்துட்டு என்கிட்ட எதுவுமே வந்துட்டு பேச மாட்டேற, உண்மையிலே வந்துட்டு என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற சேர்த்து கேட்குறான். நீ என்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவனை தான் மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் அவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு விட்டுட்டு அவன் அப்படியே அப்ராடுக்கு கிளம்பிட்டான். ஆனால் வந்துட்டு இதெல்லாமே அவங்க ஆன்ட்டி வந்துட்டு சொன்ன வாசி தான் நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்கா. உண்மையிலே ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. நீ இப்போ திரும்ப வந்துட்டு சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் திரும்ப வந்து வேணான்னு சொன்னால் போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே ஹீரோ நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க தெரிஞ்சு தான் பண்ணுறியான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்த்ததுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு. நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்துட்டு தனி வில்லாவே நம்மளுக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன், 2வது ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன், அதில் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வயலின்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தனக்காக எவ்வளோ தூரத்துக்கு இவன் கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வில்லால என் கூட சேர்ந்தா வந்து ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மற்றவங்க பார்த்தா என்ன ஆகும்னு சொன்னதும் நீ இன்னும் சென்னை பற்றி கவலைப்பட்டுருக்கியா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே வச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே கூப்பிட்ருக்காங்க. ஹீரோயினோட அந்த ப்ரெக்னன்சி அங்கே வந்து செக் பண்ணிட்டு இருந்தா பேபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரூமில் வந்து வெளியே போகிறது அங்கே ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன செய்யணும் போது விசாரிங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை அவங்கள வந்துட்டு இப்படி உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே பார்த்து அங்கே ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோதான் பெரிய வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துருச்சுன்னு சொன்னதும் நான் உன்னை இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ என் குடும்பத்திலே மண்ணலி போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே என் பையனை லவ் பண்ணக்கூடாதுன்னு உன்ட்ட சொல்லனா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்ததுமே இங்கே ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு. அப்போ இருந்து தொடர்ந்து அவன் மேலே வந்துட்டு அவளுக்கு அங்கே வந்து ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவனை வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா.
இந்த விஷயம் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு, நான் வந்து உன்னை கஷ்டப்பட்டு பாவமேன்னு வீட்டில் வளர்த்தா, நீ வந்துட்டு என் பையனவே வந்துட்டு நீ சேஸ் பண்ணி இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு ஐடியா பண்ணுவியா? என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு தான் பொண்ணு வர முடியும். என் பையன் வந்துட்டு ஒரு பிரின்ஸ்ன்றதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னோட வந்துட்டு ஃபாதர்-இன்-லா வந்து கட்டாயப்படுத்தலைன்னா, நான் உன்னை அடாப்டே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அவங்க டைரியில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே கிழிச்சு அங்கே தூக்கி எறிஞ்சு நம்ம ஹீரோயினை வந்துட்டு மரியாதை ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த டயத்தில் தான் அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு சோகமாயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவுமே இவளுமே கேட்டிருக்கான், உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இவளுமே அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவன் விட்டுட்டு போனதுமே இவ ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுருக்கா. நீங்கள் கண்டிப்பாக இந்த பேபியை வச்சுக்கக்கூடாது, அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஒரு சின்ன குழந்தை, நான் எப்படி போய் அபார்ட் பண்ண முடியும், நான் பேபி பிறந்ததுமே பேசாமல் இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறேன், உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க கால் ட்ரை பண்ணால் ஃபோன் போக மாட்டுது. அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வில்லாக்கு வந்துட்டாலாம் என்னன்னு சொல்லி கேட்டால் மேடம் இன்னும் வரலன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்கு நான் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், இதை பாருன்னு சொன்னதும் இப்போ எனக்கு பார்க்குற மைண்டில் நீ போன்னு சொன்னதும் இது அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் பாரு அப்படின்ற சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு அவை வந்து ஷாக்காகி போயிட்டு என்ன வந்துட்டு அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக எழுறான். ஆமாம் அவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது உன்னோட குழந்தை தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு உங்கள் அம்மா கையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, பேபி அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிடுறாங்க காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு காப்பாற்றிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கான். அவங்க அம்மா நீ இப்படி அசிங்கெல்லாம் பண்ணிட்டுருக்காதன்னு சொன்னதும் உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவளை கண்டிப்பாக என் வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏதாச்சும் பண்ணி நான் ஃப்ராங்காக தான் என் வீட்டு மருமகளாக கொண்டு வரணும், ரிச் கேர்ள் தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மயக்கத்தில் இருந்து இருந்துதுமே ஐயோ என் பேபின்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, பேபி நல்லா தான் இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு மெடிசன்லாம் எதுவும் எடுத்துக்காமல் வந்துட்டு தப்பிச்சிட்டீங்க, அதனால் வந்துட்டு பேபிக்கு எதாகலை காப்பாற்றியாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு போறியா என்னன்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்ததுமே நான் இப்போ வரேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். அவங்க சாரி கேட்டதுமே நீ எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்ச, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்றத சொன்னதும் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல. சரி ஓகே இதுக்கப்புறம் டயத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் பேபிக்காக மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறானான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை இப்போதைக்கு மேரேஜ்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா ஷென்னதான் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காளாம், அதனால தான் வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும், உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் வயிற்றுல காதை வச்சுட்டு அப்பாவும் மாவுமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக உன்னை வளர்ப்போன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணும்போது அங்கே கேர்டேக்கர் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷையாகி போயிடுது. ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நான் கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன், நான் வந்து வெட்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சைட்டாக அவன் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணதுமே உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் நான் இருந்துட்டுருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஏன்டா கால் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னை தொந்தரவுலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டதுமே என்ன கமிட் ஆகிட்டா இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ வந்துட்டு நல்லா சாப்பிடணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஷென் வந்து நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருந்தா, நீ இப்போ என்ன வந்து வெட்டிங் பண்ணிக்க போகிற, இதுக்கப்புறம் நீ அவனோட கால்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, முதல் நீ கட் பண்ணு நம்ம ஹீரோ சொன்னதுமே அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே ஃபோனை எடுக்க மாட்டான். அப்போ அவன் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இவன் என்ன அப்படி வேலை பண்ணிகிட்ருக்கா, ஃபோன் எடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது, இப்படி வந்துட்டு அவள் வந்து அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அம்மாங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க, மிஸ்டர் கு வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வர போகிறாரு, ஸோ நீ வந்துட்டு நம்ம பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக வரணும், அவர் கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுமே சேர்த்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஹீரோ. அப்போ அங்கே லிசான்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஸ்கூல்லேருந்தே நம்ம ஹீரோ மேலே அவளுக்குமே க்ரஷ் இருந்திருக்கு, இவங்க தான் பர்ஃபெக்டான ஃபேன்ஸ் ஆகிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் பேசியிருப்பாங்க போல், அது எல்லாமே அங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவள் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே இலக்காரமாக சிரிச்சிட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது
இவன் வந்து ஆர்ஃபன் நான் வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவன் என்னோட ஒய்ஃப், நான் வந்துட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு வயிறெறிய ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாக்குமே அது சுத்தமாக அங்கே பிடிக்கவே இல்லை. மிஸ்டர் கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடி போக பார்த்தா அவன் இவ பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை போயிடுறா. அப்போ அங்கே அவருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா இந்த லிசாவை தான் அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க ஜோடி பொறுத்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியல. பட் அவனுக்கு அங்கே கால் வந்துருமே, நான் வந்துட்டு இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவ வந்துட்டு அடாப்ட் பண்ண பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவளுமே அங்கே டேபிள் அங்கே வந்து உட்கார வந்ததுமே இப்போ வந்து உள்ளே வந்து அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அனுப்பிவிட்டதுமே ஹீரோயினால் பாவம் எதுவுமே பேச முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். எங்கே அவளை அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே ஹீரோயின்மே அங்கே வந்து ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சர்வ் பண்ணுறா. ஸோ அந்த ஃபுட்டை அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஹீரோவுமே ஹீரோயின் அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லிசாக்கு அங்கே ரொம்பவே வயிறறிய ஆரம்பிச்சிருது. இப்போ நாங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுமே ஐயோ நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான பேர் உங்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காரு. ஃபுட்டுமே ரொம்ப டெலிசியஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படின்னு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீ வெளியே வா ஷென் அப்படின்ற செட்டு கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. பாப்பா அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான், அவன் எப்படி என்னோட ஃபியான்ஸை வந்து என்கிட்ட பறிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆனதுமே நீயுமே இப்போ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு வேண்டியது உனக்கு கிடச்சிரும், எனக்கு வேண்டியது எனக்கு கிடச்சிரும்னு அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வீட்டுக்கு போனதுமே சரி நீ ரொம்ப டைம் ஆயிடுச்சு பேசாமல் வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு முக்கியமான வேலையை வந்துட்டு வெளியே கிளம்பணும்னு சொன்னதும் என்ன நீங்கள் இப்போ அவளோட தான் சேர்ந்து போக போகிறீங்களான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். வந்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமாக அங்கே தூக்கமே வரமாட்டுது, ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது ஃபோனுக்கு, பார்த்தா அது வந்துட்டு அங்கே அந்த லிசா கூட சேர்ந்து அவன் பப்பில் இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அப்புறம் ஏன் வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போனார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு நீ நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து உன்னோட வருங்கால ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா, அவன் வந்து வேற ஒரு கேர்ள் கூட சேர்ந்து பப்பில் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கான், உனக்கு நம்பிக்கை இல்லைனா இப்போ என் கூட சேர்ந்து வந்து பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே உள்ளே பாரு அந்த லட்சணத்தைன்னு சொல்லிட்டு அங்கே பப்ளையுமே காமிச்சான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த லிசா கூட தான் சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு என்னப்பா உனக்கு ஏதாச்சும் பொண்ணு பிடிக்குமான்னு சொன்னதும் ரொம்ப வருஷமாக ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே அது லிசா தானேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த லிசாவும் வேணும்னே நம்ம ஹீரோயினை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஷென் இப்போயாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டியா, அவன் வந்து ப்ளே தான் பண்ணிட்டுருக்கான், உண்மையிலேயே வந்துட்டு அவனை தான் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு என்ன அசிங்கமான வேலை பண்ணிட்டுருக்கா, நான் உன்ட்ட சொன்னேன் நான் உன்னை போய் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். வெளியே பார்த்தா அங்கே ஷென்னோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே கால் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க நீ, நான் வந்துட்டு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ இவனோட சேர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க விரும்பலை, உங்களுக்கு பிடிச்சமான பொண்ணை போய் நீங்கள் வந்துட்டு கூட சேர்ந்து இருங்க, 2வது நீங்கள் ரொம்ப வருஷமாக யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அவன் ஆமாம் அது ஒரே பொண்ணு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினா இவங்க என்ன நினச்சிக்கிறான்னா அது லிசான்னு சொல்லிட்டாங்க தப்பாக புரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்றத சரிடா. ஐயா அங்கே சோகத்தில் வந்துட்டு தண்ணியை போட்டுட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் டச் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் வேறு அடிச்சிட்ருக்கு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். ஹீரோயின் தான் அப்போ லெட்டர் அனுப்பியிருக்கா, மிஸ்டர் கேலக்ஸி நீங்கள் வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களால் தான் வந்துட்டு நான் இப்போ வந்து அவார்டுமே வின் பண்ணியிருக்கேன்னு அவள் சொல்கிறா. பார்த்தா இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அந்த கேலக்ஸின்ற பேரில் எனக்கு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது ஹீரோ தான் போல். அப்போ அவங்க ஃப்ரெண்டு உனக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் அவட்ட
அப்பாட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஷென் ட்ரா பண்ணிட்டு போகும்போது, நீ இப்போயாச்சும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும், எதுவுமே நம்மளுக்குள்ளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணிட்டு, மிஸ்டர் கேலக்ஸி வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு அவருக்காக தானே வந்து காத்துட்டு இருந்த பார்க்கணுன்னு, நம்ம போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்டூடியோக்கு போகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் அவனுக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் அவன் கலெக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கான். என்னப்பா இவருக்கு உண்மையில எதுவும் க்ரஷ் இருக்கா அப்படின்ற சேர்த்து அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அவனோட தான். அதுலேயுமே மாஸ்க் தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க்கை எடுத்து பார்த்தா கடைசியில் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா இத்தனை வருஷமாக இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானா? ஆனால் வந்துட்டு இவனுக்கு அப்போ அந்த லிசா மேலே லவ் இருக்குன்றப்ப என்ன வந்துட்டு எதுக்காக இவன் இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து முடியாமல் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணிச்சான். ப்ளீஸ் செக்ரட்டரி எனக்காக வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஃபீவர் அடிக்குதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் வந்து செக்ரட்டரி கிடையாது நீயான்னு சொன்னதுமே, ஐயோ சாரி நான் வந்துட்டு நம்பர் வந்து மாற்றி போட்டுட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவன் போய் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ இந்த பேசுகிற பொய்க்கெல்லாம் நான் வேற ஜால்ரா அடிக்க வேண்டியது இருக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபீவராக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் எனக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதும், சரி ஓகே உங்களை மீட் பண்ண வரேன், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறா. இப்போ போயிட்டுருக்கும் போதே பார்த்தா அங்கே நம்ம ஷென் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஹீரோயினை காணோனவுமே உங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி ஷென் தான் வந்து அவளை வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து காப்பாற்றுறதுக்காக போனதும் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு நீ அப்படிலாம் போகக்கூடாது, நீ வந்துட்டு அவளை விட்டு அவள் ஒரு ஆர்பன், இவள் வந்துட்டு உனக்கு மேய்ச்சானவ கிடையாது, லிசா தான் உனக்கு ஒய்ஃபாக தகுதியானவன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு யாரை பார்த்து நீங்கள் ஆர்ஃபன் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா அப்பா யார் தெரியுமா அப்படின்ற சைட் அவன் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய டீச்சராக இருந்தவர், அவங்க அம்மா வந்துட்டு வயலினில் ஒரு பெரிய வந்து ஸ்பெஷல் வந்துட்டு ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோவுமே அவங்கள வந்து ஒரு மென்டராகவே வந்துட்டு எடுத்துருந்துருக்கான். மனசில் உள்ள எர்த்குவேக் வந்தப்போ ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இறந்து போகும்போது எல்லாருமே வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு தங்களோட உயிரை கொடுத்து பிள்ளைங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அது அவங்க பேரண்ட்ஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க காப்பாற்றாமல் இருந்திருந்தா அவங்க பையன் இப்போ உயிரோடு இறந்துருப்பானா அப்படின்ற சைட் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் பாவம் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு இன்றைக்கி அனாதையாக நின்றுட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவங்க ஃபீல் பண்ணி அவளோட அந்த வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே டைரியில் எழுதியிருப்பா போல். இதை பற்றி தான் இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். வாய்க்கூசாமல் அந்த பொண்ணை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களே, அவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா எத்தனை பிள்ளைங்க வந்துட்டு இறந்து போய் அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் போயிருந்திருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அந்த லிசா அங்கே வந்து கையை பிடிச்சதுமே இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். பட் அங்கே அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே வந்து காப்பாற்றினதுமே நீ வந்து என்னோடய ஃபியான்ஸையை என்கிட்ட வந்து பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நான் ஒன்றும் பறிக்க கிடையாது, நீ தான் வந்து பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். நான் ஆரம்பத்துலேருந்து அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் நடுவில் வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு அவளை எப்போ இருந்து வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, நான் வந்துட்டு நான் படித்து முடித்து நான் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து அவளை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நடுவில் வந்து நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கள் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருந்தா நீ வந்துட்டு செப்பல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்க, நான் வந்துட்டு அதெல்லாமே பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அந்த மெய்டேவையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டியிருக்கான். அவள் இந்த வீட்டோட பொண்ணு, அவளை நீங்கள் டீஸ் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டிருக்கான். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்தையுமே அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேலே தான் லவ், ஆனால் வந்துட்டு அவளை தான் வந்துட்டு இவன் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எதுவும் ஆகலைல, நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கையெல்லாமே கழட்டிட்டு அங்கே காப்பாற்றி அவன் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணதும் இந்த ஷென்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அது எப்படி வந்துட்டு அவள் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட போக முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே அண்ணன் எடுத்து அங்கே ஷூட் பண்ண போனதுமே எல்லாருக்குமே இங்கே ரொம்ப பயமாயிருது. நீ இப்போ அவளை விட்றியா இல்லையான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இவளை அடாப்ட் பண்ண சொல்லி என் தாத்தாட்ட கேட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, என் லைஃப்பில் கொண்டு வர, நான் அவளை ஈஸியாக விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ சொல்லு, நீ அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துருவேலன்னு
சொன்னதும் என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ சேர்ந்து தான் வாழ முடியல, சேர்ந்து சாவோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணதுமே ஹீரோ வந்துட்டு மறைச்சிக்கிறான். ஸோ குண்டு வந்துட்டு அவன் மேலே பாஞ்சிருது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஒன்றும் கவலையெல்லாம் படாத, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டே சிரிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரொம்ப நாளாக நீ கேட்கணும்னு ஆசைப்பட்ற இல்லை என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அது நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் உன் மேலே எனக்கு எப்போ லவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் எப்போ உன்னை பார்த்தேன் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் வீட்டுக்கு நான் வந்தப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து வந்தேன், நீ அப்போ வயலின் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்த, அப்போ நான் பார்த்தப்ப எனக்கு வந்து பூவை பிடிச்சி போயிடுச்சு, அப்போ இருந்தே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் தான் உன்னோட அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆன பிறகு நான் தாத்தாட்ட சொல்லி எப்படியோ வந்து வீட்டுக்குமே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கும் போதுமே நீ வந்துட்டு என் பின்னாடியே வருவ பார்த்தியா, அது எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் உனக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ வந்ததுமே நான் கண்டுக்காத மாதிரி போவேன், உன் கூட சேர்ந்து ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான் அப்படின்றத சேர்த்து அங்கே ரொம்பவே அவன் வந்து ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அந்த லிசாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கவலையாகிருது. ஆனால் உனக்கு எப்பயுமே ஷென்னை தானே ரொம்ப பிடிக்கும், என்ன இல்லை இல்லை அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்களாம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச வரும்போதே பார்த்தா அவனுக்கு அங்கே மயக்கமாகிருது. எதுவுமே வந்துட்டு பேசாமல் அவங்க கேட்காம இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த லிசாக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இவர் வந்து இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காரு, உயிரவே கொடுக்குறதுக்கு வந்து துணிச்சிட்டாருன்னா வேற என்ன வந்துட்டு லவ்வில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கில்ட்டாக ஆரம்பிச்சிருது. வந்து கொஞ்சம் மாதங்கள் ஆகிருது. ஃபைனலாக நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டலில் அங்கே கோமாலேருந்து வெளியே வந்ததுமே அவங்க அம்மா ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு நல்ல வேளை நீ எந்திரிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ மாதமாம்மா நான் வந்துட்டு இப்படி வந்து மயக்கத்தில் இருக்கேன்னு சொன்னதும் 3 months ஆயிடுச்சுப்பா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினை தான் அவன் வந்து தேடிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு நீ பார்த்துட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பார்த்தா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ காப்பாற்றி அங்கே கூப்பிட்டு போக ட்ரை பண்ணாலுமே அங்கே எந்த ஒரு கார் டாக்ஸி எதுவுமே வராமல் இருந்திருக்கு. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுன்ற வாசி அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க ஒரு சும்மா வந்துட்டு ஒரு ரிப்பேர் பண்ணுற வண்டி மாதிரி ஏதோ போனதுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவன் உயிரை போயிடும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இது அந்த டீச்சரோட பொண்ணாச்சே, இவங்க தான் என் பையன் உயிரை காப்பாற்றினவங்க, ஸோ இவங்க பேரண்ட்ஸ்க்காகவே நான் வந்துட்டு இந்த ஹெல்ப்பை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே காப்பாற்றி எங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் மேடம் மணிக்காக நான் பண்ண கிடையாது, இவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என் பிள்ளைய காப்பாற்றினாங்க, அந்த நன்றிக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டாகிருது. நான் வந்துட்டு எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன், பணம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு, பட் அதை விட பெரிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட டைரி எடுத்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை பற்றி ஆரம்பத்துலேருந்து அவன் எழுதின ஒவ்வொரு விஷயங்களையுமே படிச்சுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்ததுலேருந்தே ஹீரோயினுக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அவன் கூட வந்துட்டு பின்னாடியே இதனால தான் இவமே வாக் பண்ணி வந்துட்டு இருந்ததெல்லாம் எழுதியிருக்கா. அப்போ நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்பு தானா, நான் ஷென்னை தான் வந்துட்டு அவள் லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு யோசிச்சா ஆரம்பத்துலேருந்து என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே கவலையாயிருது. பார்த்தா நம்ம ஹீரோயினோட வயிறு எல்லாமே ரொம்பவே அங்கே பெருசாயிருச்சு. என்ன பேபி நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா, ரொம்ப வருஷமாக நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கே இல்லை அப்படின்ற சட்டி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நான் உங்களை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சீக்கிரட்டாக என்ன லவ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நானும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப ஹாப்பியாகவே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.